பாலமுருகன். வழக்கம் போல விஜயலட்சுமியோட ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, இது அண்ணனுக்கும் அன்னிக்கும் இருக்கக்கூடிய பர்சனலான ஒரு விளையாட்டு, அதனால இதெல்லாம் ஒரு காதலியா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தம்பிகளும் எளிமையா கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த அண்ணனும் மிக எளிமையாக கடந்து போறதுலதான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். February 29 நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன். சீமான் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு March 5 ஒரு பொண்ணு மொட்டை மாடியில் போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா? ஆனால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும்போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் அப்படின்னா, நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, 2008 எங்கள் அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது. அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமாக எனக்கோட திருமணமும் பண்ணி அது வெளியில் சொல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களை சொல்லி என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் நாசம் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போனார். சரி, என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு என்னை அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் என்னை கொச்சையாக என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்தபோது திமுக காரங்க முன்னாடி என் மானம் போது, அதனால் அவளை என்னை பற்றி பேச வேணான்னு சொல்லு, நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லு, நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாதம் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார். சரின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளி தான் என்னமோ தன்னோட பெரிய உயிரின்ற மாதிரி ட்ராமா போடுறாரு இல்லையா? தினம் என்கிட்ட வீடியோஸ் வாங்கின்னு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சீமான் பண்ண அட்டூழியம் இருக்கு இல்லையா? அது 1-2 கிடையாது. அதனால தான் நான் கதறிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போது கர்நாடகாவில் என்னால் வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னால் கூட பரவாயில்ல நீ கர்நாடகாவில் சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் நடக்க போகுது. ஓகே, இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி செத்தேன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவுக்கு எல்லாம் விளக்கிட்டு ஜக்கேஷ் என்ற நடிகர் கூடலாம் என்னை சேர்த்து வச்சு பேசி என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில் பொண்ணன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு. அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உயிரை நான் முடிச்சுட்டு அந்த நியூஸை அஃபிஷியலாக அவங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க. கர்நாடகாவிலேருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும், என்னோட மரணத்தை பற்றி என்னன்னு ஆன்சர் கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஓகே, இதான் கடைசி வீடியோ. தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகே, என்னோட மரணம் உங்கள் எல்லார் மனசுலையும் சீமான் நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். விஜயலட்சுமியோட விஷயத்த எல்லாரும் 2 விதமா அணுகுறாங்க. அதாவது சீமான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சீமானுடைய திருவிளையாடல்ல ஏகப்பட்ட எக்ஸ் ஒய் இசட் போன்ற ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ல இந்த விஜயலட்சுமி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா தம்பியை கடந்து போற மாதிரி அண்ணனும் கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா விஜயலட்சுமி நீ பண்ணிருக்கக்கூடிய வேலை 1ஆம் நம்பர் ஒழுசத்தனமான வேலை. அதனால இந்த ஒழுசத்தனமான வேலையை மற்ற பெண்கள் உன்கிட்ட எப்படி அமைதியா கடந்து போனாங்களோ அந்த மாதிரி நான் உன்கிட்ட கடந்து போக முடியாது. குறைந்தபட்சம் நான் உன்கிட்ட கேட்பது எனது மரியாதை, எனக்கான கௌரவம். ஒரு தமிழ் சமூகத்துல 2 பேர் சேர்ந்து வாழ்வதற்குரிய பேசிக்கான அங்கீகாரத்தை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீ 10ஓட 11 என்னைய ஒரு கிள்ளிக்கிறியா கேவலமான ஒரு பெண்ணா நீ கருதின ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் பொதுவெளியில பெரிய அளவுக்கு அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். இந்த அவமானங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு சட்ட போராட்டமும் நீதி போராட்டமும் வீதியில மக்கள் போராட்டமுமா இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு நீதான் முழுமையான காரணமா இருக்க. அதனால பேசி இந்த விஷயத்தை பைசல் பண்ணு. என்னால ஒரு பெண்ணாக தனியாக எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களின் மூலமாக ஒரு ஃபேஸ் பண்றதுங்கிறது எனக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை அவங்களுடைய ஆற்றாமைய கோபத்தின் வாயிலாகவும் ஒரு தடவை அவங்களுடைய எதிர்பார்ப்பு சிம்பத்தி வாயிலாகவும் பல முறை வீடியோக்களை போட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணும் போதும்
கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம கேவலமான ஒரு மனித பிறவிக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கருணையே இல்லாம இருக்கக்கூடிய இந்த சீமான்ட்ட கேட்க அவங்க கெஞ்சுறதுதான் கேவலத்தோடைய உச்சம். ஆனாலும் எனது மரியாதையும் என்னுடைய தன்மானத்தையும் விட்டு ஏன் உங்ககிட்ட இது பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்ககிட்ட பழகி இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தின் மீதான நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு விஷயத்த ஒரு வீடியோ வாயிலாக அவங்க சொல்லணுங்கிற அவசியமும் ஏற்படலாம். தனிப்பட்ட முறையில் அவங்க பேசி தீர்த்திருக்கலாம். இந்த விஷயம் ஏன் பொது வெளியில வந்திருக்குன்னா, அவங்க குறைந்தபட்சம் அவங்களுடைய போன் காலை கூட இவர் எடுக்கிறது இல்லை. அப்ப அவங்க யார்கிட்ட முறையிடுவாங்க? நீ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரா நீ மாறிக்கேன்னா உன்னுடைய பொலிட்டிக்கல் சென்சேஷனுக்குள்ள ஒரு பெண்கள் பற்றின அடிப்படையான பார்வை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் பொதுமக்களுடைய கவனத்துக்கு நான் ஏன் கொண்டுட்டு வரேன் கேட்டா, தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பழகிருக்கக்கூடிய பெண்களின் மீதான உனது கரிசனம் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு, எந்த அளவுக்கு யூஸ் அண்ட் த்ரோவா நீ எங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க மிகப்பெரிய அளவுக்கு சலிப்பும் அவமானமும் அடைந்ததுக்கு பிறகு சரி ஓகே உன்னை இனிமே விடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவங்க மற்றவர்களை போல் நான் கிடையாது, எனக்கான மரியாதையை நான் வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான போராட்டத்துக்காக தான் நாம அவங்கள சப்போர்ட் பண்றோம். நீதிமன்றத்தில் இந்த கேஸ் இருக்கு. அதனால அந்த கேஸ் சம்பந்தமான விவரங்கள் எதுவுமே நம்ம பேச முடியாது, அதை நம்ம பேசவும் கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம பேசல. ஆனா நீதியையும் தாண்டி பெரிய மக்கள் மன்றம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இவங்க பிரச்சனையை கொண்டுட்டு வரும்போது அவங்களுடைய சஜெக்ஷனுக்கு சொல்யூஷனுக்கு நம்மளால ஆன கருத்துக்களை சொல்றது இயற்கையானது. ஏன்னா உங்க வீட்லயும் அடிக்கடி அண்ணன் கேட்கிறாருல, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கலையா, நீ உனக்கெல்லாம் நீ ஒரு தமிழச்சி மார்புல பால் குடிச்சவன் இல்லையா, வீர தமிழன் இல்லையா, அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா வாய்க்கு இல்லையா மேடைக்கு நல்லா முழங்குற இல்ல. அதே போல எவ்வளவு பெண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லா லேடிஸையும் முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்கறல. அப்போ குறைந்தபட்சம் அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படிங்கறத தான் அவங்க முன்மொழிறாங்க. அந்த மரியாதையை தான் நாமளும் உங்ககிட்ட கேட்கிறோம். ஏன்னா நீ சாதாரணமான ஒரு மனுஷனா இருந்தா யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீயும் இப்ப சாதாரணமான மனுஷன் தான், அது வேற விஷயம். ஆனா நான் தான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு உலகத்திற்கு மீட்பாளர் ஆகையால் நானே பெரியவன்னு மற்றவங்க சொல்லல, உன்னுடைய வாய் தான் பல தடவை சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த நானே பெரியவன் அப்படிங்கிற பெரிய மனுஷன் தன்மைக்குள்ள ஒரு பெண்ணை பற்றிய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு, அத இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய உன்னுடைய வாயிலேயே இந்த விஷயத்தையும் வெளியில சொல்லு, அதற்கான நீதியை சொல்லுங்கிற போராட்டத்துக்கு நாம எப்படி ஆதரவு கொடுக்காம இருக்க முடியும்? எடுத்தாலும் இந்த ஜாம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஜாம்பிஸ் இருக்கட்டும், இந்த நொண்ணனா இருக்கட்டும், அவன் திமுக தலைவர் கலைஞரை எவ்வளவு கொச்சைப்படுத்தி எவ்வளவு மோசமாக இந்த இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் திராவிட தலைவராக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் மிக அதிகமான காலகட்டங்கள் முதலமைச்சராக வாழ்ந்திருக்கக்கூடிய, ஏன் தமிழ்நாட்டிலேயே எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிட்டு தோல்வியே கண்டடையாத ஒரு மாபெரும் வெற்றி திலகமாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியோடைய தனிப்பட்ட வாழ்வை எவ்வளவு பொறுக்கித்தனமா எவ்வளவு கொச்சைப்படுத்தி எவ்வளவு நாசக்கேடாக ஒரு டெபாசிட் வாங்குவதற்கு கூட யோக்கியதையற்ற ஒரு அடிமட்ட தோல்வியா இருக்கக்கூடிய கோழையா இருக்கக்கூடிய கடைந்திருத்த கோழையா இருக்கக்கூடிய சீமான் எவ்வளவு வாய்களையே பேசி எவ்வளவு அற்புதமா பேசிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோ சீமானே, நல்லா தெரிஞ்சுக்கோ, நன்றாக தெரிஞ்சுக்கோ. அவங்க 3 ஒரு மனைவியை கட்டுறாரு, 30 மனைவியை கட்டுறாரு. ஆனால் பொது வெளியில் அவருடைய வாழ்க்கை முறையை அவர் மறைக்கவே இல்லை. நான் எனது வாழ்க்கை முறையை இப்படி ஏற்படுத்தி கொண்டேன், இயற்கையாக எனக்கு ஏற்பட்டது. சட்டம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது சட்டம், அதை நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் இயற்கையாக எங்களுடைய பழக்க வழக்கம் சட்டத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் மறைக்கல. அதன் மூலமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கான ஆளுமை திறன் படைத்தவர்களாக தான் நான் மாத்திருக்கேன். ஆனா நீ என்ன பண்ற? எவ்வளவு பெரிய கேவலம் ஆசை வார்த்தைகளை காட்டி ஒருவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள நடுத்தருவில் போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய நீ கலைஞரை பற்றி இணைவி துணைவி மனைவின்னு பேசுறதுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இதை விட்ட கேடுகட்டத்தனம் என்னன்னு கேட்டுட்டேன்னா, ஒரு பேச்சு பேசிருக்க, இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு 9 வயசு குழந்தை வந்துகிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு
ஒரு 6 கயவர்களால் கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய கயவர்களால் பலியாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொண்ணு அனைவரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கும் போது நீ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிற. நாங்க தெரியாம தான் கேட்கிறோம், அந்த அறிக்கையை விடுவதற்குரிய யோக்கியதே உனக்கு இருக்கா? உன் மேல முதல்ல என்ன கேஸ் இருக்கு? வலசரவாக்கத்துல ஒரு ரேப் கேஸ் இருக்கு. ஒரு பெண்ணை 7 முறை பாலியல் கருக்கலைப்பு செய்திருக்கேன்னு சொல்லிட்டு ரேப் கேஸ் இருக்கு. நீ எல்லாம் ஒரு தலைவனா? நீ எல்லாம் ஒரு போக்சோ சட்டத்தில் இருக்கக்கூடிய உன் மேல இருக்கக்கூடிய கேஸ் இருக்கு. நீ பாலியல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீ நீதி சொல்றேன், மிகப்பெரிய அளவுக்கு இது இந்த நீதியை யார் தருவார்கள் நீ எல்லாம் பேசுறேன்னா, இந்த நாடு எவ்வளவு கோயானாவும் எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறதுக்கு நீ போட்டிருக்கக்கூடிய பதிவு தான் அதுல காரணம். அதுல என்ன சொல்ல வரேன்னா, தாய் வழி சமூகம், தந்தை வழி சமூகம், காலகாலமாக இங்கே இருப்பது அனைத்தும் தாய் வழி சமூகம். ஆகையால் ஒரு தாய் கடினப்பட்டு இங்கே சிரமப்பட்டு ஒரு பெண்ணை வளர்த்திருக்கிறாள், அவளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடிய வாயே நாயே, 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னுடைய மனைவி கயல்விழி அவர்கள் உள்ளே நுழையும் போது இந்த தாய் வழி சமூகத்தை அப்படியே புரட்டி போட்டு தந்தை வழி சமூகம்னு மாத்தின வாய் உன்னோட வார்த்தை இல்ல. ஒரு சோத்துக்காகவும் ஒரு கொள்கையற்றும் ஒரு மனிதன் ஒரு பிழைப்புவாதியாக இருக்கிறதுக்கு எவ்வளவு காலையிலும் மாலையிலும் உனது வார்த்தைகளை நீ மாத்தி பேசுவ. எவ்வளவு கேவலமா இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட அதை நம்ம மாத்திக்கலாம். ஆனா அடுத்தடுத்த நிமிஷத்துக்குள்ளேயே உனது பேச்சுக்கள் நீ பேசுறேன்னா எவ்வளவு பெரிய அவமானம். அதனால நீ நாட்டை திருத்து. நீ வீட்டுக்கானவன் கிடையாது, நான் நாட்டுக்கானவன், ஓட்டுக்கானவன் கிடையாது, பூட்டுக்கானவன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா முதல்ல உன்னால நான் பாதிக்கப்பட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிறேன்னு தெருவுல ஒரு பெண் கதறி கண்ணீர் விட்டு கொண்டிருக்குது. அதை போய் முதல்ல மாற்றி அந்த விஷயத்தை ஃபுல்லா சால்வ் பண்ணினதுக்கு பிறகு பொதுமக்களுக்கு தொண்டாற்று. அவங்க சொல்லிக்கக்கூடிய ஃபைனல் செக்கு, உன்னால நான் சாக போறேன்னு உன்னை நம்பி எவன் வந்தாலும் இந்த விஜயலட்சுமியோட கடைசி வீடியோ மாதிரி அத்தனை பேர் தெருவுக்கு சாகிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த சீமான நம்பினோட பொழப்பு ஆரம்பிக்கலாம்.